ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ஈஸியாக வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும் நமக்கு. இப்போது இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டை வந்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசாவோ இல்லை நார்மலாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த தக்காளி மட்டும் கரைஞ்சி வரணும் நமக்கு. இப்போ அதுக்கு கொஞ்சமாக இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்தா சீக்கிரத்தில் தக்காளி கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, இதுக்கு உங்கள்கிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். சேர்த்து விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி அதையும் கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ரேஷியோ எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் கிட்ட பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் 1க்கு 3 டம்ளர் தண்ணி, நான் 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 6 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு நல்லா கொதி வரணும் நமக்கு. கொதி வந்தோடனே நம்ம விசில் போட்டு அரிசியை சேர்த்து விசில் போட்டு மூடி 3 விசில் சிம்மில் வச்சு விட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.